இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வெஹிக்கிள் Hyundai Creta எலக்ட்ரிக். இந்த Creta எலக்ட்ரிக்கை பொறுத்தவரையில் மிட் சைஸ் எஸ்யூவியான Cretaவை பேஸ் பண்ணது. அந்த Cretaவை பொறுத்தவரையில் இந்தியாவிலே ஒரு ஹையஸ்ட் செல்லிங் மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு சொல்லணும். என்னென்னா பெட்ரோல், டர்போ பெட்ரோல், டீசல் அப்படின்னு வெரைட்டி ஆஃப் என்ஜின் ஆப்ஷன்ஸ் கூடவே அட்டகாசமான லுக், சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்து நல்ல ரிலேபிளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அந்த பேஸ் பண்ண ஒரு எலக்ட்ரிக் கார் தான் இந்த Hyundai Creta எலக்ட்ரிக். அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த Creta எலக்ட்ரிக் பொறுத்தவரை 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 42 kWh இருக்கக்கூடிய பேட்டரி. இதில் 390 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் சொல்கிறாங்க. 51.4 kWh இருக்கக்கூடிய பேட்டரியில் 473 கிலோமீட்டர் ரேஞ்ச் சொல்கிறாங்க. இந்த ஸ்மாலர் பேட்டரி பேக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், ஸ்மார்ட் ஆப்ஷனல், ப்ரீமியம் அப்படின்னு 4 வேரியண்ட்டில் வருது. ஹையர் பேட்டரி பேக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஷனல், அப்புறம் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லாங் ரேஞ்ச் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த டாப் வேரியன்ட்ஸில் அதாவது ஸ்மாலர் பேட்டரியில் ப்ரீமியம் வேரியண்ட்லேயும், பிகர் பேட்டரியில் எக்ஸலன்ஸ் எல்ஆர் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்லேயும் ஏடாஸ் ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேட்டரி பேக்ஸோட ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சின்ன பேட்டரி பேக்குக்கு அரவுண்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸும், பெரிய பேட்டரி பேக்குக்கு ஒரு 400லேருந்து 420 கிலோமீட்டர்ஸும் உங்களுக்கு ரியல் வேர்ல்டில் ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட லுக்ஸை பொறுத்தவரை ஓவரால் அந்த Creta சில் அவுட் இருந்தாலும் ஃப்ரண்ட் லுக் ஃபுல்லாகவே மாறி இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரில்லில் அந்த ரொம்ப ஓப்பனான ஏரியா எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிக்சலேட்டட் லுக் ஒரு கிளாசி பிளாக் பேனலில் உங்களுக்கு அந்த கிரில்லுக்கு ப்ரைமரியாக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு கிளாஸ் மாதிரியான பேனல். உள்ளாடியுமே அந்த பிக்சலேட்டட் டீட்டெயிலிங் உள்ளாடி உங்களுக்கு தெரியும். அதில் தான் கேமரா எம்பெட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி Cretaவில் இருக்கிறது மாதிரியே கனெக்டட் அந்த எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வருது. இதுதான் உங்களுக்கு டிஆர்எல் ஆக்ட் ஆகக்கூடிய போர்ஷன். அதுக்கு கீழே உங்களுக்கு அந்த குவாட் பீம் வரக்கூடிய எல்இடி ஹெட்லாம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு ஏர் வெண்ட் மாதிரி வருது. அது ஆக்சுவலி ஃபேக் கிடையாது, ப்ராப்பரான ஏர் வெண்ட் தான். இப்படி இங்கே சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரியும். கரெக்டாக ஒரு கேப் வருது அந்த ஏரை கழிச்சிட்டு போகிறதுக்கு. மற்றபடி உங்களுக்கு சார்ஜிங்க்கான அந்த சாக்கெட்டுமே இதில் தான் கனெக்ட் ஆகும். கரெக்டாக இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டேட் ஆஃப் சார்ஜுமே உங்களுக்கு இதிலே காமிக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீட்டாகவே ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவிக்கு யூனிக்கான அடுத்த ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் போர்ஷனில் உங்களுக்கு நார்மல் ஒரு மேட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் போர்ஷன் மாதிரி தெரியும். இது என்னென்னா ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த பேட்டரி அப்புறம் இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த மோட்டர் எல்லாத்தையுமே கூல் பண்ணுறதுக்கான ஏர் எடுக்கும். பாட்டம் போர்ஷனில் உங்களுக்கு ஒரு பிரஷ்டு சில்வர் மாதிரியான ஒரு ஃபினிஷில் அந்த ஸ்கிட் பிளேட்டுமே கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை உங்களுக்கு அப்படி டிஸ்டிங்விஷாக சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு 2610 மில்லிமீட்டர்ஸ் வரக்கூடிய வீல் பேஸ். உங்களுக்கு டயர் அப்புறம் வீலை பொறுத்தவரை 17 இன்ச் வரக்கூடிய இந்த ஸ்டைலைஸ்டு ஒரு ஏரோ அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய டயர்ஸ். இந்த சேம் வீல் அண்ட் டயர் தான் பேஸில் இருந்து டாப் வரைக்குமே வருது. 215 விட்த் இருக்கக்கூடிய டயர். மற்றபடி சைடும் சில் அவுட் அப்படியே Creta தான். இதில் உங்களுக்கு கலரை டிபெண்ட் பண்ணி இந்த இதில் உங்களுக்கு கிளாசி பிளாக் அல்லது இதில் ஒரு கன் மெட்டல் மாதிரியான ஒரு சில்வரிஷ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சேம் வித் அந்த ரூஃப் ரெயில். அப்படியே பின்னாடி வந்தோம்னா பின்னாடியுமே கொஞ்சம் நமக்கு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்குது. நமக்கு அந்த கனெக்டட் ரியர் டெயில் லேம்ப்ஸ் வருது. சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் தான் எல்லா லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ்க்கான லைட் பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த பிக்சலேட்டட் அந்த ஒரு பாக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் வருது. ரியருக்கான கேமராவுமே இதில் தான் எம்பெட் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமராவுமே உங்களுக்கு ஹையர் வேரியன்ட்ஸில் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே அந்த 360 டிகிரி கேமராவுக்கான சைடு எல்லாமே மிரர்லேயே கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீட்டாக தான் இருக்குது. அந்த எலக்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டிஸ்டிங்டிவான கேரக்டர் உங்களுக்கு பம்பர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் அப்படிங்கிற பிராண்டிங் வருது. ரியர் வாஷர் வைப்பர், உங்களுக்கு ஹை மோடட் ஸ்டாப் டைம் எல்லாமே வந்துருது. அதுக்கப்புறம் பூட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 433 லிட்டர்ஸ் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்துடுது பின்னாடி. ஸோ அந்த
சார்ஜிங், அதாவது ஹோம் சார்ஜர் வந்து 11 கிலோவாட் உங்களுக்கு செட்டப் பண்ணி தரக்கூடிய சார்ஜருமே வந்து இதில் உங்களுக்கு பாக்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து 11 கிலோவாட் ஹவர்ஸ் இருக்கக்கூடிய சார்ஜர் வந்து ஆப்ஷனலாக நீங்கள் வீட்டில் செட்டப் பண்ணிக்கலாம். ஒரு 4.5 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வந்து ஃபுல் சார்ஜுமே பண்ணிக்கலாம். மற்றபடி ஏசி சார்ஜரும் வந்து நார்மல் ப்ளக்கில் பண்ணலாம். அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். மற்றபடி அப் டு வந்து 50 கிலோவாட்ஸ் வரைக்கும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நம்ம டிசியில் வந்து பண்ணிக்கலாம். ஸ்பேர் வீலை பொறுத்தவரையிலுமே உங்களுக்கு சேம் சைஸில், அதாவது 17 இன்ச் வரக்கூடிய அந்த 215 செக்ஷன் ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஸ்டீல் வீலில் வந்து அந்த ஸ்பேர் வீலை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃப்ரங்க் அப்படிங்கிற அந்த ஃப்ரண்ட் ஸ்டோரேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான சைஸில் வந்து ஸ்டோரேஜ் வருது. உங்களுக்கு நியூமேட்டிக் ஸ்ட்ரட்ஸ் இல்லை, நார்மல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கவர்டு ஸ்டோரேஜ், அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. சின்ன பேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். மேக்ஸிமம் லோடுமே வந்து 10 கேஜிஸ் அப்படிங்கிறத ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கோட இன்டீரியர் பொறுத்தவரை நமக்கு அந்த ஹியூண்டை நார்மல் கிரெட்டாவோட அந்த ரெசம்பிளன்ஸ் இருக்குது. டாப் போர்ஷன் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் லைட்டர் கலர்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரெட்டாலேயுமே வந்து நமக்கு அந்த ஸ்டைலிங்க்கு ஏற்ற மாதிரி என்லைனில் எல்லாமே டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே இதில் வந்து நல்ல ப்ரீமியமான ஒரு பியானோ பிளாக் அந்த மாதிரி ஃபினிஷிங். டாப்பில் வந்து ஒரு லைட்டான கலர். ஸோ சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. வித் அந்த கூலிங் ஃபங்க்ஷனோடைய வந்து வந்துடுது. மற்றபடி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த டுவல் 10.25 இன்ச் இருக்கக்கூடிய அந்த ஹை டெஃபினிஷன் ஸ்க்ரீன்ஸ் வந்து வருது. இது வந்து உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனாகவும், ரைட் சைடில் இருக்கிறது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டராகவும் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதுவுமே எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் வேரியன்ட்ல இருந்தே வந்து நமக்கு இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். என்னென்னா ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான டெக்னாலஜியை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸுமே வந்து வருது. பார்த்திங்கன்னா இதிலே வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டச்சோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே வந்து ஹியூண்டை ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஸ்டாண்டர்டாக சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வால்யூமுக்கான நாவுமே வந்து ஃபிசிக்கலாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே இருக்கிறதுனால நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெம்பரேச்சர் பொறுத்தவரை டாப் வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு டுவல் ஒன் கிளைமேட் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடுக்குமே வந்து என்ன மாதிரி டெம்பரேச்சர் வேணும் அப்படிங்கிறத வேரியஸாக பண்ணிக்கலாம். ஃபேனுக்கான கண்ட்ரோல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ரீசர்க்குலேஷன் என்ன மோடு அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகர், டிரைவர் ஒன்லி அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபோக்கஸ் பண்ண டிரைவிங். என்ன அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த ரேஞ்சுமே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். என்னென்னா நம்ம அதை ஆன் ஆஃப் பண்ணும்போதே இங்கே ரேஞ்சு லெஃப்ட் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஒரு கிலோமீட்டருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஎஸ்பி டைப் சி, ஒரு யூஎஸ்பி சாக்கெட், ஒரு 12 வால்ட் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது கீழேயுமே ஒரு நல்ல டீப்பான ஸ்டோரேஜ் இருக்குது. இதுலேயுமே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பேனல் இருக்குது. ஒரு சின்ன லைட்டுமே வந்து உள்ளாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நைட் டைம்லேயுமே விசிபிலிட்டிக்கு பிரச்சனை இருக்காது. 2 கப் ஹோல்டர்ஸ் வரக்கூடிய ஒரு பேனல் வருது. இதுதான் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, நமக்கு நார்மல் கிரெட்டாவில் வந்து இந்த லெவலில் இருக்கும். கியர் ஸ்டிக் வந்து இப்படி இங்கே ப்ரொட்டக்ட் ஆகிருக்கும். பட் இதில் வந்து நமக்கு அந்த லேயரை வந்து இந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு லெவலில் வந்து அப்படியே ரைஸ் பண்ணி ஒரு பேனலாக வந்து அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோட் செலக்டருமே வந்து இதில் தான் இருக்குது. எக்கனாமி, நார்மல், ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 ட்ரைவ் மோட்ஸுமே வருது. எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் இது லோவர் வேரியன்ட்லேருந்தே வந்து ஸ்டாண்டர்டாக வருது. ஆட்டோ ஹோல்டுக்கான ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 360 டிகிரி கேமராவுக்கான அந்த வியூமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேமராவோட குவாலிட்டியுமே வந்து நல்ல டீசெண்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் வருது. ஸோ அதுவுமே வந்து இங்கேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த லெவல் ஆஃப் வென்டிலேஷன். ஆக்சுவலி வந்து நல்லா கூலாக தான் இருக்குது. நான் நல்ல ஹாட்டான டே கொஞ்சம் நேரமாக போட்டுட்டு தான் ஷூட் பண்ணியிருக்கோம். நல்லாவே இருக்குது. இதுலேயுமே வந்து அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. சின்ன ஏதாவது திங்ஸ் இல்லை கீ வச்சுக்கிறதுக்கு இதுலேயுமே வந்து ஸ்டோரேஜ் வருது. ஆம்பியன் லைட்டுமே வந்து அந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ப்ரீமியம் ஆக்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ளூ கலர் ஆம்பியன் லைட் வருது. ஸோ இந்த சென்டர் கான்சோலில் வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் ஆம்பியன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு இன்டீரியர் தான். ஸ்டியரிங்கில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஹெக்ஸாகனல் கட் மாதிரி இந்த இடம் ப்ரொட்டக்ட் ஆகிருக்குது. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. இதில் ஒரு சில்வர் ஃபினிஷ். ஹியூண்டையோட அந்த நியூ எலக்ட்ரிக்கான ஒரு லோகோ மாதிரி அந்த 4 டாட்ஸ் வரக்கூடிய ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஏடாஸ், அப்புறம் வந்து அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு டெலஃபோனி, அப்புறம் வந்து அந்த மோடு மீடியாவோட மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த பட்டனுமே வந்து வருது. அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா ஃபுல்லி டிஜிட்டல். லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீடோமீட்டர். இதில் வந்து நம்ம என்ன லெவலில் வந்து அந்த பவர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அந்த லெவல் ஆஃப் ரீஜெனரேஷன் அதையுமே வந்து நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம அந்த லெவல் ஆஃப் ரீஜெனரேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு இருக்குது பாருங்கள், L1, L2, L3.
அப்புறம் வந்து மேக்ஸிமம் ரீஜென்ரேஷன். அது வந்து அந்த சிங்கிள் பெடல் டிரைவிங், நம்ம டிரைவிங்கில் அதை டீட்டெயிலாக பார்ப்போம். லெதர் ரேப்பிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கேயே பார்த்துக்கலாம், ரேஞ்சுக்கான இன்ஃபர்மேஷன், டெம்பரேச்சர், இந்த மாதிரி விஷயங்கள். எங்கடா இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தானே, டிரைவ் செலக்டரை எங்கே காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டியரிங்க்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் வந்து அந்த ஹெட்லைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக் வந்து மேலே இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து ஒரு ஷிஃப்ட் பை வேர் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன பேனலாக வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த பார்க்கிங்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வருது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்க்கிங் எனேபிள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த பீல வந்து லைட் எரியுது. இப்போ நான் வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா டிக்கு போயிடுச்சு. இப்போது டியில் வந்து ப்ளூ எரியுது. ஒரு டவுன் பண்ணேன்னா நியூட்ரல், ப்ரெஸ் பண்ணேன்னா ரிவர்ஸ். இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது கண்ட்ரோல். பட் என்ன அப்படின்னா நம்ம ஜெனரலாக வந்து டக்குன்னு லெஃப்ட் சைடில் தான் நமக்கு அந்த டிரைவ் செலக்டர் போகும். என்னென்னா நான் ஒரு இடத்துல நிப்பாட்டி ரிவர்ஸ் போகணும் அப்படின்னாலும் டக்குன்னு இடத்துக்கே தான் போச்சுது. இது கொஞ்சம் பழகிக்கிட்டால் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா பொசிஷனிங் ஓகே தான். நமக்கு நேச்சுரலாக நம்ம இங்கே 10-10 பொசிஷனுக்கு நம்ம ஸ்டியரிங் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நேச்சுரலான ஒரு இடத்துல நமக்கு இண்டிகேட்டர் ஸ்டாக் கொடுது. அதுக்கு கீழே வந்து இந்த டிரைவ் மோடுக்கான டிரைவ் செலக்டருக்கான ஸ்டாக்குமே வந்துடுது. சீட்ஸை பொறுத்தவரையிலுமே நல்ல ஒரு ப்ரீமியமான லெதரைட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபரேஷன்ஸ் வருது, வென்டிலேட்டட் சீட்ஸ் தான். டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 8 வே பவர் அட்ஜஸ்ட் வருது. பேஸுக்கு அடுத்த மாடல்லேருந்து ஏதோ வந்து 6 வே பவர் அட்ஜஸ்ட்மே வந்து வருது. ஸோ எல்லாமே நீட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. லம்பாருக்கு தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. பட் வந்து சீட்ஸை நமக்கு அந்த பேக் ரெஸ்ட் சப்போர்ட்டும் சைடு சப்போர்ட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. நல்லா அக்காமடேட்டிங்காக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. மற்றபடி பி பெடல்ஸ் வருது. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டிரைவர் ஃபுட்ரெஸ்ட்டுமே வருது. ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான அந்த பட்டனுமே வந்து இங்கே ரைட் சைடில் தான் இருக்குது. ஹில் டிசன் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹெட்லைட் லெவலிங். இங்கே தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவருமே வருது. கோ பேசஞ்சர் சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்டாக தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இன்னொன்று அந்த பாஸ் மோட் மாதிரி நீங்கள் பின்னாடி சீட்டில் இருந்துகிட்டே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுவும் நான் பேக் சீட் ரிவ்யூ பண்ணும்போது சொல்கிறேன். இதில் வந்து போஸுக்கான ஸ்பீக்கர் யூனிட், இங்கே வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர், ப்ளஸ் வந்து இதில் திங்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன அம்ப்ரெல்லா ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சாக்கெட் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கான சுவிச்சஸ், யூஷுவலான விஷயங்கள். இதில் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் வந்து நம்ம நீ ரெஸ்ட் பண்ணுற இடம் வந்து வருது. அதுவுமே டீசெண்டாக இருக்குது. மெமரி ஃபங்க்ஷனுமே வந்து சீட்டுக்கு இருக்குது. 2 ப்ரீடிஃபைன் செட்டிங்கில் வந்து மெமரி சீட்ஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் சீட்டில் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நார்மல் கிரெட்டாவில் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஸோ நல்ல அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. காலையுமே வந்து நீட்டி வச்சுக்கலாம். தாராளமான லெக் ஸ்பேஸ் இருக்குது. ஹெட்ரூமே தாராளமாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஒரு பேனராமிக் கிளாஸ் ரூஃப்மே வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக டாப் வேரியண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தால் அதை வந்து ஈஸியாக அப்படி ஹோல்டு பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து ஒரு கப் ஹோல்டர் மாதிரியும் இதுலேருந்தே வந்து வருது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுமே வந்து நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்குது. அதுக்கப்புறம் டிரைவர் பேக் பாக்கெட்லேயே வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு பேக் பாக்கெட்டுமே வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரியர்லேயுமே ஏசி வென்ஸ் வருது. 2 டைப் சி சார்ஜிங் சாக்கெட் வருது. ஒரு ஃபோன் ஹோல்டருக்கான ஸ்பேஸுமே வந்து இதில் வருது. விண்டோ ஏரியாவும் நல்ல டீசென்ட்லி சைஸ்டாக இருக்குது. உங்களுக்கு சன்லைன்ஸுமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரிக்ளைண்டாக இருக்கேன், நல்லா கம்ஃபர்டபுளாக அப்படி லாங் ட்ரைவ்ஸுக்கு எப்படி போகணும் அப்படி இருக்குது. இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு அந்த ரிக்ளைன் அட்ஜஸ்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ இந்த லெவலில் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நல்ல ஒரு ஃபீச்சர் தான். வித்தை பொறுத்தவரையிலையும் ஆல்மோஸ்ட் கிரெட்டாக்கு ஈக்குவலான, கிரெட்டாக்கு ஈக்குவலான விட்டு தான். ஒரு 3 பேர்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். 2 பேர் சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இதுலேயுமே வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்துடும். 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து 3 பேசஞ்சர்ஸ்க்குமே வரும். ஹெட் ரெஸ்ட்ரெயின்ட்டை பொறுத்தவரை 2 பேருக்கு வந்து மூவபிள் ஹெட் ரெஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க. சென்டருக்கு வந்து கிடையாது. கூடவே சைல்டு சேஃப்டிக்கு வந்து ஐசோஃபிக்ஸ் அந்த சைல்டு சீட் மவுண்ட்ஸுமே வந்து வந்துடுது. இறங்குறதும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹியூண்டை கிரெட்டா எலக்ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த K2 பிளாட்ஃபார்மோட ஒரு டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதுனால K2 பிளாட்ஃபார்மை எடுத்து வந்து மாடிஃபை பண்ணதுனால உங்களுக்கு இந்த பேட்டரி பேக் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி தெரியும். பட் இதில் வந்து 200 மில்லிமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்பீட் பிரேக்கர்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மற்றபடி அந்த பேட்டரியுமே வந்து ஹைலி டெஸ்டட் தான். ஜஸ்ட் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் இடிச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம அது பேட்டரிக்கு டேமேஜ் வருமா அப்படிங்கிறது எதுவுமே வந்து நம்ம ஒரி பண்ணவே வேண்டாம். 8,1,60,000 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து வாரண்டியுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயத்துலையுமே வந்து கவலைப்பட வேண்டாம். இந்த எலக்ட்ரிக் கிரெட்டாவோட டிரைவ் பொறுத்தவரை
நமக்கு வந்து அந்த டி மோடு போட்டுட்டு நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தீங்க அப்படின்னாலே அது வந்து அந்த க்ரீப் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்லோவாக அது வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து மைல்டாக ஆக்ஸலரேட் பண்ணி அப்படியே வந்து போனால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 171 PS ஆஃப் பவர் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து அந்த லாங் ரேஞ்ச் பேட்டரி பேக், இந்த 51.4 கிலோவாட் பேட்டரி பேக் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். சின்ன பேட்டரி பேக்குக்கு வந்து 135 PS வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் வியூ மானிட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க, கேமரா பேஸ்டு. ஸோ இண்டிகேட்டர் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரைட் ஆர் லெஃப்ட் கேமரா ஆக்டிவேட் ஆகுது. ஏடாஸ் அந்த லெவல் 2 ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அந்த கொலிஷன் வார்னிங், கொலிஷன் மிட்டிகேஷன், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து வருது. உங்களுக்கு 2 மிரர்லேயுமே வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்தாலுமே வந்து நமக்கு அதுவும் வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸை பொறுத்தவரையிலுமே வந்து நமக்கு 200 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது பேட்டரிக்கு. ஸோ வந்து ஒரு பெரிய பாதர்சன் ஃபேக்டரில் 5 பேர் இருந்தீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் வந்து ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். மற்றபடி இப்போ வந்து நார்மல் மோடில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வந்து குவைட்டாக சூப்பராகவே வந்து இருக்குது. நமக்கு ஆன் டேப் வந்து பவருமே இருக்குது. நார்மல் மோட்லேயே வந்து குவிக்காக ஸ்பீடு பில்ட் ஆகுது. அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சஸ்பென்ஷனுமே வந்து நமக்கு நார்மல் கிரெட்டாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக தான் செட் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸ்டியரிங்குமே வந்து நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஒரு வெயிட் இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக இல்லை. பழைய ஹியூண்டைஸ் மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு ஸ்டியரிங்காக தான் இருக்குது. கார்னர்ஸ்லேயுமே வந்து இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து நமக்கு பரவாயில்ல கிரிப்பு. என்னென்னா அந்த லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய டயர்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸோட அந்த கான்செப்டே என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எஃபிஷியன்சி, அதாவது கிரிப்பை விட வந்து அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட கான்செப்ட். பாடி ரோல் கொஞ்சம் வந்து நமக்கு தெரியுது, கொஞ்சம் மினிமலான பாடி ரோல் இருக்குது. பட் அந்த கொஞ்சம் பேட்சான இடத்துல வந்து அப்படி ஏறி இறங்கணும். அந்த இடத்துல ரைட் குவாலிட்டி நமக்கு நல்லா தான் இருக்குது. நமக்கு நார்மல் கிரெட்டாவோட லெவல்ஸ் ஆஃப் அந்த ரைட் குவாலிட்டி நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய பாத்ரூம் ஃபேக்டரில் பிரேக் வந்து நல்லாவே இருக்குது. நமக்கு இந்த மாதிரி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் பார்த்தோம்னா இப்போ நான் மேக்ஸ் ரீஜென்ரேஷன் போட்டேன், அதாவது ஐப்பெடல் ஆன் அப்படின்ட்டு நமக்கு வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த ஐப்பெடல் மோடில் இருக்கும்போது நம்ம ஆக்சிலரேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே வண்டி அப்படி பிரேக் பண்ணது மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து நமக்கு நல்லா நடக்கும். சிட்டியில் ஓட்டும்போது நம்ம இந்த மாதிரி ஓட்டினோம் அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து சார்ஜ் நமக்கு ரிவர்ஸாக பேட்டரி போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் ரேஞ்சுமே வந்து நம்மளால் இதுலேருந்து எடுக்க முடியும். மற்றபடி அப்படி குயிக்காக ஓவர்டேக் பண்ணணுமா அழுத்தினா போதும் பவர் அப்படியே சூப்பராகவே வந்துருக்குது. பட் இந்த ஐப்பெடலில் ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம டிரைவர் மட்டுமா போகிறோம், ஒரு ஆளாக போகிறோம் அப்படின்னா நம்ம ஐப்பெடலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். பட் வந்து பின்னாடியும் பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை கோ பேசஞ்சர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது ஒரு நேச்சுரல் ஃபீலிங்காக இருக்காது. என்னன்னா நம்ம ஜஸ்ட்டு ஆக்சிலரேட்டர்லேருந்து லிஃப்ட் ஆஃப் பண்ணும்போதே வண்டி நல்லா ஸ்லோ ஆகுறது வந்து கொஞ்சம் அன்நேச்சுரலாக வந்து ஃபீல் ஆகும். நமக்கு ஒரு நேச்சுரலாக நார்மலாக ஒரு கார் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா நார்மல் ஒரு லெவல் 2ல் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நேச்சுரலாக இருக்குது. அதில் வந்து ரீஜென்ரேஷனும் மீடியமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து அப்படி ரொம்ப அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணலை. இப்போ இந்த இடத்துக்குமே நான் பிரேக் பண்ணலை, ஆனால் லெவல் 2ல் அப்படி மெதுவாக வந்து ஸ்டாப் ஆச்சு, ஐ மீன் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. ஸ்டியரிங்குமே வந்து நமக்கு ஆப்ரேஷனுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. டிராஃபிக்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கவலையே வேண்டாம். அது கூட ஒரு சின்ன ஃபீட்பேக்குன்னு சொல்ல முடியாது, பட் சின்ன ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்னா மினிமலான ஒரு வெயிட் நமக்கு ஸ்டியரிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஹைவே வந்துட்டோம். ட்ரைவ் மோடில் வந்து ஸ்போர்ட் மோட் போட்டாச்சு. ஆக்சுவலாக ஸ்போர்ட் மோட் போட்ட உடனே வந்து நமக்கு அது இம்மீடியட்டாக தெரிஞ்சது, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சேஞ்ச் ஆனது கொஞ்சம் கூட வந்து. அதாவது நான் ஆக்சிலரேட்டர் பெடலில் வந்து அப்படியே தான் வச்சுருந்தேன், பட் வந்து இம்மீடியட்டாக அது போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த பவர். சல்லுன்னு ரொம்ப குயிக்காக வந்து ஆக்சிலரேட் ஆகுது. அப்படி யோசிக்கவே இல்லை, கட் பண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து சூப்பர் எங்கேஜிங்காக வந்துருக்கும் ஸ்போர்ட் மோட் போட்டிங்கன்னா. அதனால தான் நாங்கள் ஒரு என்லைன் கஸ்டமர் கூட வந்து
நீங்கள் ரொம்ப லாங் டிரைவ்ஸ் போக மாட்டீங்க அப்படின்னா இதை வந்து யோசிக்கலாம். பட் வந்து இப்படி ஸ்போர்ட் மோடில் போட்டு ஹை ஸ்பீட் ஓட்டுனீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து அந்த ரேஞ்ச் வந்து டக்குன்னு ட்ராப் ஆகும். அது ஒன்று தான். ஒரு 120 ப்ளஸ்ஸு இப்போ லெவல் 2ல் தான் ரீஜென்ரேஷன் வச்சுருந்தேன். ஸ்பீட் அப்படியே வந்து கம்மியாகுது. பட் வந்து நேச்சுரலாக தான் இருந்துச்சு. நமக்கு ஒரு பெட்ரோலை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்பீடு கம்மியாகிடுது பெட்ரோலோட டீசலை விட. லெவல் 1ல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு லாங் கார்னர் இதையும் ஸ்போர்ட் மோட்லேயே வந்து அப்படி கார்னர் பண்ணி பார்ப்போம். சில கிரிப் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி லாங் கார்னர்ஸ் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் அந்த லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பெட்ரோல் ஆர் டீசல் கரெக்டாக வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கிரிப்பியாக இருந்தது மாதிரி தோணுச்சு. ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி வந்து பிரச்சனை இல்லை. ஒரு 120 விண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு இது விண்ட் இருக்கக்கூடிய ஏரியா. பட் விண்ட் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது. டயர் நாய்ஸ் சுத்தமாக இல்லை. ஆனால் அந்த ஹை ஸ்பீடில் வந்து ஒரு கிரிப், அதாவது எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது தான். ஒரு நார்மல் யூசேஜில் வந்து நம்ம என்ன ஒரு ஹைவேல ஒரு 90லேருந்து 110 அந்த ஸ்பீட்ஸில் ஓட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படி கிரிப்பு கம்மியாக அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபீல் ஆகும். ரொம்ப ஹை ஸ்பீட் போகும்போது மட்டும்தான். இது வந்து ஒரு ஃபேமிலி எலக்ட்ரிக் கார் அப்படின்னு நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அப்படின்னு இல்லை. பட் நம்ம ஒரு ரிவ்யூவர் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்து சொல்லும்போது கண்டிப்பாக அந்த டயருக்கு ஏற்ற மாதிரி கிரிப் வந்து கொஞ்சம் நார்மலோட கம்மியாக தான் இருக்குது. இந்த லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸோட கிரிப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது வந்து நார்மல் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் கார்ஸில் யூஸ் பண்ணுற டயருக்கு கம்பேர் பண்ணும்போது தான் கம்மியே தவிர எந்த விதத்துலையும் நார்மலான யூசேஜுக்கு நமக்கு கம்மியாக இருக்காது. ரொம்ப ஹார்டாக கார்னர்ஸில், அதாவது வளைவுகளில் ஃபாஸ்ட்டாக திருப்பும் போதோ இல்லை ஹை ஸ்பீடாக ஒரு 120க்கு மேலே எல்லாம் போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு கிரிப் லெவல் கம்மியாக தெரியுமே தவிர நார்மலாக நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற போது நமக்கு தேவையான கிரிப் அதில் கிளியராகவே கிடைக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா நார்மல் டிரைவ் இக்கனாமி போட்டுட்டு இப்போ க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சுவலி அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குது. அதான் நானும் பார்த்தேன். நான் ஸ்பீடை கூட்டிகிட்டு இருக்கேன், அது கம்மி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த குட்டியான வந்து நமக்கு ஃப்ரெண்டில் இருந்ததுனால தான் அதை பேஸ் பண்ணி ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிச்சு. ஸோ டீசெண்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நான் வந்து 100ல் செட் பண்ணிடுச்சு. அப்படியே வந்து ரிலாக்ஸ்டாக போயிட்டே இருக்குது. ஸ்பீடு வந்து தெரியவே இல்லை. இப்போ நான் 100ல் போகிறோம் அப்படின்னே வந்து தெரியல. ரொம்ப குவைட்டாக தானே இருக்குது. நல்ல குவைட்டாக இருக்குது. அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. நம்ம கரெக்டாக சின்ன ஒரு லைன் கேப் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணோம்னா இப்போ வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஃப்ரண்டில் ஒரு வண்டி போகுது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணதும் அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் வந்து அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட ஒர்க்கிங். இப்போ ஏடாஸோட ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. என்னென்னா ஹைவேல நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போதும் இண்டிகேட்டர் போட்ட போது பிளைண்ட் மிரரில் நான் பார்த்தேன் வெஹிக்கிள் இருந்துச்சு. இண்டிகேட்டர் போட்ட உடனே அது வந்து பீப் பண்ணி வார்னிங் தந்துச்சு. அதாவது பிளைண்ட் ஸ்பாட்டில் வண்டி இருக்குது பார்த்துக்கோ அப்படிங்கிறத வந்து. இப்போ வந்து ஒரு ஹை ஸ்பீட் பிரேக்கிங்குமே வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இப்படி ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். எக்கனாமிலே வந்து நார்மல் மோடில் இருக்கோம். நார்மல் மோட்லேயே வந்து 120 மேலெல்லாம் ஈஸியாக போகுது. ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிரேக்கிங் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த ஸ்டாப்பிங் வந்து பண்ணுது. நமக்கு நார்மல் இதில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப குயிக்கான ஸ்டாப்பிங் இல்லை. ஏன்னா அந்த கிரிப் லெவல்ஸ் வந்து நமக்கு அந்த ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸோட கிரிப் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நோஸ் டைவ் நல்லாவே தெரிஞ்சுது. பின்னாடி நல்லா ட்ராக் தெரிஞ்சுது. ஸோ வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக ஓட்டுறதுக்கு சூப்பராக வந்துருக்கு. இப்போ வந்து பேக் சீட்டோட ஒரு குயிக்கான ரிவ்யூ பார்ப்போம். ஒரு சின்ன பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ட்ஸுமே வந்துருக்குது. ஒரு மீடியம் ஸ்பீடு ஒரு 60-70 நீட்டாகவே வந்துருக்குது. ரிக்ளைன் அட்ஜஸ்ட்மே வந்துருக்குது. கூடவே சன் பிளைண்ட் ஹார்டான டேக்கு நீட்டான சன் பிளைண்ட்ஸ்மே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓவரால் ரைட் குவாலிட்டி பின்னாடியுமே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு பாஸ் மோட் மாதிரியான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்டன் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இருந்தே ஆப்ரேட் பண்ணி இந்த சீட்டை வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவை அப்படின்னா ஒரு சாஃபர் ட்ரைவனாக நீங்கள் பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணுவீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சராக தான் இருக்கும். ஒரு 100 ரேஞ்சில் வந்து க்ரூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
நீட்டாக தான் இருக்குது ரைட் குவாலிட்டி. பட் ஏசி வந்து இன்னைக்கு பயங்கர ஹாட்டான டே. ஏசி வந்து ஜஸ்ட் டீசெண்டாக தான் இருக்குது. பின்னாடி வந்து அந்த ரியர் ஏசி ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல சில்லிங்காக இருக்குது, பிரச்சனை இல்லை. பேக்கில் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நம்ம ப்ளோவர் ஸ்பீடு என்னென்னா நாங்கள் ஷூட்டுக்காக 3க்கு மேலே வந்து ஃபேன் ஸ்பீடை வந்து கொண்டு போகவே இல்லை. நீங்கள் ஃபேன் ஸ்பீடை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ரியருக்குமே வந்து ஃப்ரண்டில் என்ன ஃபேன் ஸ்பீட் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ப்ளோவர் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஓவரால் அந்த ஸ்பீட்ஸுமே வந்து தெரியல, அப்படி ஜென்டலாக ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணி போகிறது மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரேக்கிங் மட்டும்தான் வந்து ட்ராக் வந்து நல்லா தெரிஞ்சது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஏறி இறங்குறோம், சில நல்ல கண்ட்ரோல்டாக தான் வந்து அப்படி ஏறி இறங்குது. நம்மளை போட்டு குலுக்கோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சன் பிளைண்டுமே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஆக்சுவலாக நான் ஏறி உட்காரும்போது சன் பிளைண்ட் போடலை, அது போட்ட ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து உள்ள கேபினில் வந்து நமக்கு இம்மீடியட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த ஏசி வந்து இன்னும் அந்த கூலிங் பெட்டராக இருக்கிறது. ஏன்னா நார்மலாக அந்த வெயில் உள்ளே அடிச்சுட்டே இருந்தனால தான் ஏசி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கை பொறுத்தவரை யாருக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரெட்டாவில் வந்து நார்மலாக வந்து பெட்ரோல், டர்போ பெட்ரோல், டீசல் அப்படின்னு இருக்குது. பெட்ரோல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து யூசேஜ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சிட்டிக்குள்ளாடி தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது அந்த கம்மியான ரேஞ்ச் இருக்கக்கூடிய அந்த 42 கிலோவாட் ஹவர் பேட்டரி இருக்கக்கூடிய அந்த காரையை வந்து ஆப்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு குவைட்னஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் விரும்புவீங்க. கூடவே அந்த ஒரு நல்ல கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் நார்மல் கிரெட்டாவில் இருக்கக்கூடிய ஈக்குவலண்டான கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. கூடவே அந்த லாங் டேர்மில் காஸ்ட் சேவிங், உங்களுக்கு ஃபியல் காஸ்ட்டோட சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்கும். அடுத்ததாக வந்து டீசல் கார் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுங்க, அதாவது டெய்லி வந்து 50லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குமே வந்து நல்லா செட் ஆகும். லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் சென்னை போகணுன்னா கூட மதுரை, விழுப்புரம் இந்த 2 இடத்துல வந்து கரெக்டாக பிளான்டாக வந்து 2 ஸ்டாப் மட்டும் போட்டிங்கனாலே இன்பிட்வீன் நீங்கள் கரெக்டாக டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்து நம்ம சென்னையை வந்து ரீச் பண்ணலாம். அது ரொம்ப டைம் டிலே இல்லாமலே கரெக்டாக ரீச் பண்ணலாம். ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் எப்படினாலும் நம்ம ஒரு பிரேக் எடுப்போம் 2 இடத்துல. ஸோ அந்த 2 பிரேக்ஸையும் கரெக்டாக நம்ம சார்ஜிங்க்கு யூட்டிலைஸ் பண்ணோன்னா அதுலேயுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் அடிஷ்னலாக அந்த எலக்ட்ரிக் காரை வந்து வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அடிஷ்னல் காஸ்ட்டை கூட உங்களுக்கு அந்த இனஃபான ரன்னிங் இருந்துச்சுன்னா டீசலை விட வந்து பெட்டராக சேவ் பண்ணலாம். கூடவே ஒரு டீசல் காரை வாங்கினா இனி எவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட எலக்ட்ரிக் காரை வாங்கும்போது அதுவுமே வந்து சார்ட்டடாக இருக்குது. ஸோ எல்லா ரகமான கிரெட்டா பையர்ஸுக்குமே வந்து ஐசி என்ஜின் கிரெட்டா பையர்ஸுக்குமே வந்து இந்த கிரெட்டா எலக்ட்ரிக் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்குது. கரெக்டாக வந்து இக்குவேட் பண்ணி உங்களுக்கு செட் ஆகும்னா கரெக்டாக ஈவி வாங்குறதுல நல்ல ஒரு சாய்ஸாக தான் இருக்கும். அந்த பேட்டரியை மட்டும் வந்து என்னென்னா அந்த K2 அப்படிங்கிற அந்த ஐசி என்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து அவங்க டெரைவ் பண்ணியிருக்கிறதுனால பேட்டரி கொஞ்சம் வந்து லோவாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே 100% தைரியமாக வந்து இந்த கிரெட்டாவை வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே வீடியோஸில் சொல்கிறது தான், சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம மனசில் எப்போவுமே வண்டி ஓட்டும்போது இருக்கணும். ஒரு நிதானத்தோடு நம்ம வண்டியை ஓட்டணும் அப்படின்னா நமக்கும் சேஃபாக இருக்கும், மற்றவங்களுக்கும் சேஃபாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.